நாச்சியார் திருமொழியில் 11ஆம் திருமொழியில் 3ஆம் பாசுரம் பார்க்கலாம். கஞ்சை காய்ந்த கருவில்லி கடைக்கண் என்னும் சிறைக்கோளால் நெஞ்சு ஊடுருவ வேவுண்டு நிலையும் தளர்ந்து நைவேனை அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் அவன் மார்பு அணிந்த வனமாலை வஞ்சியாதே தருமாகில் மார்பில் கொணர்ந்து புரட்டீரே. இப்போ இதுக்கு அர்த்தம் பார்க்கலாம். கம்சனை கொண்டார் இல்லையா கண்ணன், அவருடைய புருவம் எப்படி இருந்ததான்? பெரிய வில் போன்ற புருவம். அவரோட கண் இருக்குல்ல, கடைக்கண் பார்வை, அது அப்படியே அம்பு மாதிரி இருந்ததுதான். அப்படிப்பட்ட அந்த அம்புடைய அந்த புருவமோட வில்லை கொண்டு என்னோட நெஞ்சை அப்படியே ஊடுருவிட்டேன். அப்படியே நான் நில குலைஞ்சி போயிட்டேன். அப்படி விழுந்த என்ன பயப்படாதுன்னு சொல்ல வேண்டாமோ? அதுவே ராமர் என்ன பண்ணார்? சுக்ரீவனோட வாலிக்கு சண்டை போனப்போ வாலியை கொண்டார் இல்லையா அம்பால. அப்போது அதை பார்த்த சுக்ரீவன் என்னதான் இருந்தாலும் அண்ணனாச்சேன்னு அழுததை பார்த்துட்டு ராமரும் கொஞ்ச நாள் அழுதுண்டே இருந்தாராம். அப்படி இல்லாமல் இவர் என்ன பண்ணார்? பயப்படாதுன்னு சொல்லவே இல்லை, பேசாமல் இருந்துட்டேன். அப்படியே நான் மனசு ரொம்ப தளர்ந்து போயிட்டேனே, எனக்கு கொஞ்சம் சமாதானப்படுத்த வேண்டாமோ? அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? அவரோட திருமார்பில் சாத்தியிருக்காரு துளசி மாலை, அதை மெல்ல கொண்டு வந்துடுங்கோ. ஏன்னா உங்களே கிடைக்கனால பார்த்தா நீங்களும் மயங்கி விழுந்துருவேன். அப்புறம் எனக்கு வனமாலை கிடைக்காது. அதனால் மெல்ல போய் அவரோட துளசி மாலை எடுத்துன்னு வந்து என் மார்பில் அப்படியே வெந்திருக்கேன். அந்த வெப்பமெல்லாம் தனியறதுக்கு ஏற்ற மாதிரி மருந்தாக அப்படியே புரட்டணும். வெளியில் சாத்தினா போகாது. அந்த நெஞ்சில் அப்படியே அவருடைய துளசி மாலையே புரட்டுங்கள். அப்போ என்னால் வாழவே முடியும் அப்படிங்கிறேன்.